தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பாபநாசம் தொகுதி வேட்பாளர் ஷாஜகான் கருப்பு கொடி ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் ஷாஜகான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈச்சங்குடி, மணலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஏணி சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். வேட்பாளருக்கு ரோஜா மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அவர் கருப்பு கொடி ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார். இன்றைய தினம் ஒன்றிய அரசு தென்னக மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய வகையிலே தொகுதி மறுவரை என்ற ஒரு மசோதாவை அமலாக்க நினைக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் கருப்பு கொடி ஏந்தி அந்த சட்ட நகலை எரித்து போராடி கொண்டிருக்கிறோம். பாபநாசம் தொகுதியை பொறுத்தவரை பல்வேறு கோரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அந்த கோரிக்கைகள் எல்லாம் உறுதியாக நிறைவேற்றுவோம் என்பதை வாக்குறுதியாக அளித்துக் கொண்டிருக்கிறோம். மிக குறிப்பாக இந்த தொகுதிக்குள்ளே ஒரு வேளாண் கல்லூரியோ அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்று குரல் எழுப்பப்படுகிறது. உறுதியான அதுக்கான குரல் எழுப்பு தெரிவித்துக் கொள்வதோடு குடிகாடு ராமநல்லூர் உயர்மட்ட பாலம், 2 மாவட்டங்களை இணைக்கக்கூடிய பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நெடுநாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் உறுதியாக குரல் எழுப்பு என்று கூறிக்கொள்வதோடு இது போன்ற இந்த கிராமத்தை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த தார் சாலை அனுமதி பெறப்பட்டு நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு இந்த சாலை அமைக்கும் பணி உடனடியாக துவங்கும் என்பது